안녕하세요. 시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆமி எஃப்எஃப். எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட 3x3 முடிஞ்சு போயிடுச்சு. போனஸ் பார்ட் நான் போட்டு இந்த கதையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட போனஸ் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எஃப்எஃப் பார்க்காம இருந்தால் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது த ஃபைனல். இதோட இந்த கதை எண்ட் ஆக போகுது. சரி வாங்க, கடைசியாக நம்ம எதோட முடித்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே பார்த்துடலாம். கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போய் அங்கே ஜாலியாக வந்து ஒரு பாட் செய்கிற மாதிரி, பட் அது வந்து ஒரு சீனரியாக செய்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஜங்குக் அவர் உங்களை கண்டுபிடிச்சிருப்பார். நீங்கள் நல்லா தொக்கா மாட்டிருந்துருப்பீங்க. வழக்கம் போல் அவங்கள வந்து அவர் அரண்மனை வச்சுட்டாரு. ஸோ உங்களை நல்லா கேட்டுட்டு நல்லா ஒரு மாதிரி திட்டிட்டதுக்கப்புறம் இங்கே பாடு டைம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் படுக்க வைப்பார். பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததால் உங்களுக்கு குளிர் ஜுரம் மாதிரி வந்துருந்துருக்கும். இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, அந்த மருத்துவர்கள்கிட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குளிக்கிறதுக்கெலாம் போயிருந்திருப்பார். அதில் வந்து அவரோட பார்த்தா கிட்ட போய் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப கெட்டவனா நான் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. ஸோ உங்களை பார்க்க வந்திருப்பார், பட் உங்களோட ஃபேஸ் தெரியாது, உங்களோட சைட்ஸ் மட்டும்தான் தெரியும். அப்படியே அவரோட திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைப்ரரியில் நின்றுட்டு ஜஸ்ட் உங்களை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. அதோடு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜங்குக் அப்படியே எதையோ யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா அரசே அப்படிங்கிறாரு. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. இப்போதான் செய்தி வந்தது, வையனுக்கு இப்போது உடம்பு பரவாயில்லையா? அப்படியா? அவன் நல்லா இருக்காளா? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அப்படியே அந்த மருத்துவர்கள் இருக்கிற இடத்துக்கு அப்படியே போகிறாரு. ஸோ இப்போ போனதுக்கப்புறம் அவர் அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரி இங்கே பார்த்தவன் போயிட்டுருக்காரு. எதுக்கு இவரை துடிக்கிறாரு? சரி பரவாயில்ல அப்படின்னு விடுறதுக்கு அவருக்கு ஏன் மனம் இல்லை? ஏன் போகணுன்னு நினைக்கிறாரு? ஒரு வேளை இந்த மாதிரியான காரணம் நம்மளால தான் ஆணுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் இது மாதிரி பண்ணுறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்காரு. எங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க, சோலே இல்லாத மாதிரி. அவர் டப்பு 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 டப்புன்னு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கல்ல, எதுவும் ஆகலைல்ல, நல்லா இருக்கையா, ஏதாவது சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும்தான் அசைக்கிறீங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஓகே, நான் அப்புறம் வரேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை லைட்டாக தடவி கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு எழுந்திரிக்கிறாரு. இப்போ தான் அந்த மனுஷனுக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் அவரோட நெஞ்சில் ஏதோ ஒன்று தான் கல் அப்படியே கட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம் அரசே அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே நீங்கள் கொஞ்சம் இப்போது பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க. அதே மாதிரி நைட்டு போல் வந்து இங்கே என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை வந்து பார்க்க வந்திருப்பார். இப்போ பரவாயில்ல, நீங்கள் எழுந்திரிச்சு அவங்க ஏதோ சூப் மாதிரி கொடுக்குறாங்க, அதை குடிச்சிட்ருக்கீங்க. டக்குனு மன்னர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் டடன்னு அந்த ரூமை விட்டு நவுந்து போயிருக்கும். இப்போது இங்கே ஜங்குக் வராரு. நீங்கள் சூப் குடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு டக்குன்னு அந்த சூப்பை கீழே வச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருக்கும். உடம்பு எப்படி இருக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு பொறுமையாக வந்து கேட்டுட்ருக்காரு. பரவாயில்லம்மாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கீழே குனிகிறீங்க. ஒன்றும் இல்லை, எதுவும் சிரமப்பட வேண்டாம், நீ அப்படியே இரு. இப்போ அவர் பொறுமையாக நடந்து வந்துட்டார். இருக்குறைய உங்களோட அந்த பிளேட் மாதிரி இருக்கும்ல, சீட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த சீட்டில் அப்படியே உட்கார்றாரு. நீங்கள் இது மாதிரி உட்காரக்கூடாது, நான் 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 கீழே உட்காரு அப்படி சொல்லி நீங்கள் டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. உட்காரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார வச்சிட்டாரு.
இப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் உங்கள் கையிலெல்லாம் கையை வச்சு அப்படியே டெம்பரேச்சர் பார்த்துட்ருக்காரு. பரவாயில்ல, எனக்கும் கொஞ்சம்தான் வந்து வேறுபடுது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் பார்க்குறாரு. பார்த்தா அந்த சூப் பாதி குடிச்சு பாதி குடிக்காத மாதிரி இருக்குது. உனக்கு தானே, ஏன் ஃபுல்லாக குடிக்கல? இல்லை, நீங்கள் வந்துட்டீங்கன்னதும் அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, தான் குடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சூப் பவுலை எடுக்கிறீங்க, கையில் ரொம்ப ஆடுது, டிடுன்னு ஆடுது. அது அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் இருந்தாலும் உங்கள் கையிலேருந்து அந்த ஸ்பூனை எடுத்து அப்படியே உங்கள் வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் டப்புன்னு அந்த கையை பிடிச்சிட்டு, நான் வேணாம் உனக்கு ஊட்டி விடவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் இப்போ பயப்படுற? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன், எதுக்கு பயப்படுற? இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு அவர் சூப் பவுல்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்க மறுக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே திருப்பி சைடில் வச்சுக்கிறீங்க. அப்படிங்கிறாரு, என்னை பார். இந்த தடவை என்னை பாருன்னு சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வருது, என்னன்னே தெரில. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட கண்ணை பார்க்குறீங்க. குடி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்மைலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அந்த ஸ்மைல் உங்களை விட்டு போகவே மாட்டுது, ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணவே மாட்டுது. சிரிக்காத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. எதுக்கு சிரிக்கிற? என் மூஞ்சி எனக்கு கோமாளித்தனமாக இருக்கா? இல்லை 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 மண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு சிரிக்கிறேன் என்னை பார்த்து? இல்லை, எப்பயும் போல் இல்லாமல் இந்த தடவை என்னை பாருன்னு சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது ஏனே தெரியல, என்னையே அறியாமல் சிரிப்பு வந்துச்சு. உங்களை கேலி பண்ணலை நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் அப்படியே சொல்கிறீங்க. சரி இந்த சாப்பிடா. அப்படியே அந்த பவுலே காலி பண்ணிட்டாரு. நீங்களும் கப்பிச்சு பண்ணி குடிச்சிட்டிங்க. ஒழுங்காக பாடு சரியா? 2 நாளுக்கு அப்புறம் நீ திரும்பவும் அந்த வேலையில் சேரணும். நீங்கள் அப்படியே எனக்கு என்னை ஏன்டா பழி வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் டோன் வச்சுக்கிறீங்க. சரிம்மாண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி இரவாயிடுச்சு, நல்லா தூங்கு, வரேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இங்கே அந்த மெய்டு வராங்க. சாரி, அரசர் வந்ததால் அப்படியே அதை அந்த இதை வைக்கிற மாதிரி போயிடுச்சு. இருங்க நான் அதை சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி ஊட்டி அப்படின்னு அதை பார்க்குது. அதான் அந்த பவுலே எம்டியாக இருக்கு. நீங்களே குடிச்சிங்களா? ஆமாம். ஏன் உங்களுக்கு தான் கை நடுக்கமாக இருந்ததே. அவர் குடிக்க சொல்லிட்டாரு, வேறு வழியே இல்லாமல் குடிச்சிட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் அரசர் எனக்கு ஊட்டி விட்டாருன்னு சொன்னால் அது எங்கெங்கேயோ போயிடும்ல, அதனால் நீங்கள் அப்படியே நான் தான் குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ளேமை உங்கள் மேலே ஏற்றுக்கிட்டீங்க. இப்போது ஜங்குக் அவரோட ரூமுக்கு போயிட்டு ஜஸ்ட் இப்போ நினச்சது அப்படியே நடந்தது அப்படியே நினச்சிட்ருக்காரு. நல்ல பொண்ணு தான் போலையே, இல்லை நான் தான் அப்படியே நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திங்கிங் அவருக்கு. அப்படியே அந்த நைட் நல்லாவே போயிடுச்சு. மார்னிங் எழுந்திரிக்கிறாரு. இப்போது உங்கள் உடம்பு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அவர் உங்களை பார்க்கலான்னு வராரு. நீங்கள் எழுந்திரிச்சிலாம் நடந்துட்டு அந்த பொண்ணுங்கிட்ட ஏதோ கேலி கிண்டலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் நம்ம ஜாலியாக ஒருத்தவங்க கிட்டே காசிப், அந்த இடத்துல அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகல, அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்கிட்ட. அப்போ அதுங்களும் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதை பேசிகிட்ருக்கீங்க. இப்போ அவர் நம்மள தான் சொல்கிறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு இப்போ அரசர் வரன்னு தெரிஞ்சால் டக்குன்னு நீங்கள் வாய மூடிட்டீங்க. வயன் அப்படிங்கிறாரு. அரசி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை கீழே பார்க்குறீங்க. நீ வா அப்படிங்கிறாரு. உத்தரவு மன்னா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது டைரெக்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்துக்கிட்ட நிற்கிறாரு. கிட்ட வா. அப்படி சொன்னீங்க. அப்புறம் பார்க்குறீங்க, என்ன அங்கே கேலியும் கிண்டலுமா இருக்குது, என்னை பற்றி ஏதாவது கேலி பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, நிஜமா இல்லை, நீங்கள் உங்களே நினச்சி கிடையாது, அது பார்த்தாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பார்த்தாவை பற்றி என்ன பேசணும்? ஏன்? இல்லை, பார்க்க அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் நான் அவங்கக்கிட்ட சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. உனக்கு பார்த்தாவை பிடிச்சிருக்கா? ஆஹா இல்லை, ஆனால் அழகாக இருக்கார். ஐயோ மன்னா, சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, தெரியாதனமாக அதுமாரி பண்ணிவிட்டு, அதிக பிரசங்கத்தனமான வாய், மன்னிச்சிடுங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அப்படியே கீழே குனிக்கிறீங்க. அப்படியே அவரை பார்த்தாவை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. சரி, ரூமுக்கு போய் நீ ஓய்விடு, நாளைக்கு நான் உன்னை கூப்பிட்றேன், சரியா? சரி. இப்போ அவர் டைரெக்டாக அவங்க அம்மா கிட்ட தான் போகிறாரு. அம்மா அப்படிங்கிறாரு. அது என்ன பண்ணுற, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. அம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஏன் அது, என்னாச்சு, எதுக்கு இப்படி பேசுகிற, ஏதாவது திட்டாங்களா? இல்லை அம்மா, நான் உனக்கு கேட்டால் கொடுப்பீங்களா? கேளாது, உனக்கு இல்லாததா? இந்த அரண்மனை, இந்த இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் உனக்கே நாங்கள் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே என்கிட்ட என்ன இருக்குது? சொல்லாது, நீ என்ன கேட்டாலும் அம்மாவா நான் கொடுக்க தயாராக இருக்கேன். அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க தானே? ஆமாம் அதான் உனக்கு தெரியுமே என் தங்கமே அப்படிங்கிறாங்க. அது 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 ஒரு இளவரசியாக மட்டும்தான் இருக்கணுமா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கக்கூடாதாம்மா? என்ன சொல்ல வர, புரியலை. இளவரசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச பொண்ணாக தானே இருப்பாங்க. ஆனால் ஒரு இளவரசியாக இல்லாமல், ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக மட்டுமே இருந்திருந்தானா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி தருவீங்களா? இது நான் மட்டும் எடுக்க முடியாதுப்பா முடிவை, அப்பாவும் தான் சேர்த்து எடுக்கணும். இரு, யாரையாவது மனசில் நினச்சிருக்கியா? உனக்கு யாராவது பிடிச்சிருக்கா? நம்ம ஊர் மக்களா? யார் சொல்லாத. இங்கே என்ன சத்தம், என்ன அரசர் இங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட முறையிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இங்கே கேலியும் கிண்டலுமா கேட்டுட்ருக்காங்க. என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காராரு. அது என்னமோ சொல்கிறான், எனக்கு சரியாக விளங்கலை, நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன். என்னடா? அப்பா, நான் ஒரு பொண்ணை மனசார காதலிக்கிறேன், ஆனால் அவள் எந்த ஊர் நாட்டு இளவரசியும் கிடையாதுப்பா. அவள் இங்கே இருக்கிற சாதாரண பிரஜையில் ஒருத்தி. என்ன அவளுக்கு மனம் முடிச்சு தருவீங்களா? அவளை கல்யாணம் பண்ணால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். யார் அது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஃபயன். ஃபயன்? அதர், அவளை பழிவாங்கிறதுக்காக நீ பண்ணுற திட்டமாக என்ன? அவளை உனக்கு முன்னாடியிலேருந்தே பிடிக்காது தானே? அவளை கண்டால எரிஞ்சு விழுவ. உனக்கும் அவளுக்கும் சுத்தமாக ஒத்தவே போகாதுன்னு இங்கே பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி போட்ட பொண்ணை நீ காதலிக்கிறியா? என்னால் நம்ப முடியல. இதை பாரு, ஒருத்தையை பழி வாங்கணுங்கிறதுக்காக
உன் காலம் முழுக்க அவளை உன் பக்கத்தில் வச்சு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கவே கூடாது. எனக்கு கல்யாணங்கிறது வேற. சரியா? புரிஞ்சுதா? நீ பழி வாங்கிறதுக்காக அவளை நீ கல்யாணம் பண்ணுறேன்னா அம்மா சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன். அது அவர் இல்லை, பழி வாங்கிறதுக்காக கிடையாது. அம்மா, உங்களுக்கு நினைவு இருக்கா? போன தடவை ஒரு இளவரசியோட புகைப்படத்தை காமிச்சு இந்த பொண்ணை தான் நம்ம வீட்டுக்கு மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்போ கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்? எனக்கு நிகராக சண்டை போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனே. அதுக்கு யாருமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்களேம்மா. ஆனால் அந்த நிமிஷம் அந்த நொடி யோசிச்சது நான் அவளை மட்டும்தான். ஏன்னா நான் ஒரு அரசராக இருந்தும் கூட நான் தப்புன்னு ஒன்று செஞ்சேன்னா அவன் நேருக்கு நேராக நின்று பேசியிருக்கா. இது அப்பாவுக்குமே தெரியுமே. என்னப்பா நான் சொல்கிறது? அவன் பேச்சை நான் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணு நம்ம ஊர் இளவரசியாக வந்தா நாடு ரொம்பவே நல்லா இருக்கும். நீதி தவறாத பொண்ணாக இருப்பா. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நான் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் அது உண்மையான கல்யாணமாகவே இருக்க வேண்டும். உன் மனசுக்கு பிடிச்சவளாக மட்டுமே தான் அவ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்பா நன்றி அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது அம்மா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கம்மா. நான் அவளை காதலிக்கிறேன். எனக்கு அவளோட திருமணம் நடக்கணும்னு ஆசையாக இருக்கு. சரி, ஏற்பாடு செய்கிறேன். நீ போ, உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, வரேன்ப்பா, வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே என் மனக்கணக்கு தப்பாகாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே உங்களை தூரத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தா கிட்ட நின்றுட்டுருக்கீங்க, பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. நீ எனக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பொறுமையாக போகிறாரு. ஐயோ, அரசர் அங்கே போகிறாரு, எல்லோரும் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 எல்லாருமே அந்த அரசரை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இங்கே ஒரு 2 days லேட்டர் ஒரு அறிவிப்பு மாதிரி வருது. ஸோ டோரா தம்பட்டம் போட்டுட்டு இந்த மாதிரி அரசருக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான். பட் இன்ன வரைக்குமே யார் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணவே கிடையாது. ஸோ என்னது, அரசருக்கு கல்யாணம் ஆக போகுதா? அப்பா, இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பொண்டாட்டியோட அவன் சந்தோஷமாக இருப்பான், நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுல கம்மியாயிடும், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ். நம்ம எப்படியாவது நிறுத்த முடியாது, நம்மளுக்கு எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்லைட்டாக உங்களுக்கு பார்த்தாவை என்னதான் ஒரு கடுக்கடு சிடுன்னு இருந்தாலும் இந்த மைட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா? ஸோ அதுங்கெல்லாம் வந்து ஐயோ, பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கார்ல, கல்யாணம் பண்ண பொறுப்புன்னு கொடுத்து வச்சவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறச்ச உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே பார்த்தா மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அப்படியே உங்களோட ரூட்டுக்கு அப்படியே கிளியர் ஆகிடும். உங்களை டார்ச்சர் பண்ணுறதும் கொஞ்சம் கம்மியாகிடும். அதே சமயம் நீங்களும் அப்படியே இந்த பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட தாட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து யாராக இருக்கும் அந்த இளவரசி யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே காசிப்ஸ் பேசுகிறாங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களே, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு யாராக இருக்கும், என்ன அந்த வயன் உனக்கு தெரியாமல் இருக்குமா, எப்போ பார்த்தாலும் அரசர் கூட நீ தான் இருக்க, அவரோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு எல்லாமே நீ தான், உனக்கு தெரியும். எனக்கே தெரியல, இதை பற்றி யார்கிட்டையுமே அவர் சொல்லவே கிடையாது, நீ வேறு தெரிஞ்சதான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டேனா, என்னடி உங்களுக்கும் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இவ வேணுக்குனே பண்ணுறான்னு நினைக்கிறேன், வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நான் நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் யாருமே காது கொடுத்த கூட வாங்கவே இல்லை. இங்கே பார்த்தா வராரு. அவர்கிட்ட பார்த்தான்னு சொல்லக்கூடாதுல்ல, என்னங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அப்படியே உங்களை பார்க்குறாரு பார்த்தா. இதை அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அரசர் வந்து வேறு சைடு வழியாக வந்துட்டு இருந்திருப்பார்.
நீங்கள் 2 பேரும் இப்போது கம்யூனிகேட் பண்ணுறது அப்படியே டக்குன்னு கேட்டுட்டு அப்படியே ஒரு சைடில் அப்படியே ஒளிஞ்சிட்டாரு. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுவா ஏன் அப்படின்ற மாதிரி அவர் அது அரசர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் இதை பற்றி நம்ம புறம் பேசுகிறது தப்பு. அவருக்கு நம்ம வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். அவரை பற்றி பின்னாடிக்கு பேசுகிற ஆள் நான் கிடையாது. தயவு செஞ்சு இதை வேறு யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பாண்டாவன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு நினச்சிட்ருக்காரு. அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பி போயிட்டார். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வேறு ஏதோ சைடில் பார்த்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு முன்னாடி வர மாதிரி தெரியுது அரசர். டக்குன்னு எல்லாருமே பக்கத்தில் சொல்லுவாங்களே அரசர் அரசர் அரசர்னு. எல்லாமே டக்குன்னு ஐஸ் அப்படியே பவ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒயன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க மன்னா அப்படிங்கிறீங்க நீங்கள். என்னோட வருங்கால மனைவியை தெரிஞ்சுக்கணுங்கிறது உனக்கு அவ்வளோ ஆர்வமா? அது நீ என்கிட்டே நேரடியாக வந்து கேட்டிருக்கலாமே அப்படிங்கிறாரு. மனுஷன் கேட்டான் போலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்ட. அது இல்லை அண்ணா, அது எப்படி உங்ககிட்ட கேட்ட அதிக பிரசங்கித்தனமாக இருக்காதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டார். ஜஸ்ட் சைலண்ட்டாகவே இருந்துகிட்ருக்காரு. நைட் ஆகுது. எங்கே உங்களுக்கு தூது வருது. அதுமாரி அரசர் உங்களுக்கு இவங்களுக்கு நைட்டு நேரத்தில் தான் உயிரை வாங்குவான். நிம்மதியாக மனுஷனை இருக்கவே விட மாட்டான். மாஸ்டர் காலையிலலாம் பேசினா ஆவாதாம்மா. பொம்பளை பிள்ளைய பக்கத்துலேயே வச்சு உயிரை வாங்குறது தான் இவன் பொழப்பு. என்ன மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறானா இல்லை பேசிக்காக எல்லா பொம்பளைங்களும் இதேமாதிரி தான் படுத்தி எடுக்கிறானா? எப்படா இந்த அரண்மனை விட்டு போய் தொலைவானு இருக்குது. பார்த்தா நான் வெளியில் போய் கூட பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் நீங்கள் வந்து கத்திக்கிட்டே நீங்கள் மட்டும் வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அவரோட இடம் வந்ததும் அப்படி கப்பிச்சு பின்னா போய் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அப்படியே பண்பா பாசமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இப்போ அவரோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அதே மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு அரசே கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பணிவாக நம்ம சொல்லுவோம்ல, கூப்பிட்டேன். ஆமாம் இங்கே வா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்கீங்க. என் கண்ணை பாரு, என்ன வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே ஐஸை ரேஸ் அவுட் பண்ணிட்டு ஐ டு ஐ பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு யாருன்னு தெரிஞ்சாக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. சரி, தோ என் பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கு பாரு, அதை எடு. அதில் ஒரு ஒரு பிம்பம், அதில் ஒரு புகைப்படம் தெரியும். அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்யூரியாசிட்டி டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணணும் ஆசை. ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. பொறுமையாக போயிட்டு அப்படியே நான் திறக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. திற அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்க்குறீங்க. உள்ளே பார்த்தா எந்த ஒரு பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அரசி, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு காகிதமும் இல்லை புகைப்படமும் இல்லையே அரசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒழுங்காக பாரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை ஓப்பன் பண்ணி இருந்திருப்பீங்களே, ஸோ அது வந்து அப்படியே உங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா கண்ணாடி இருக்குது. அரசி, கண்ணாடி தாண்டி வேறு இந்த இந்த டப்பாவில் வேறு எதுவுமே இல்லையே. கண்ணாடியில் யாரோட வெண்பம் தெரியுது? நீங்கள் அப்படியே உங்களை பார்க்குறீங்க. அப்படியே சொல்லிட்டு டடக்குன்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு காண்டாய் நீங்கள் அவர் அப்படியே சொல்கிறீங்க. என்னடா அது திடுதுப்புன்னு அரசருக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிறாரு. நீ ஏன் வாழ்க்கையில் விளாண்டனா பின்ன எப்படிடா உனக்கு மரியாதை தருது? ஓ, இதில் டா வேறாயா? மேற்கொண்டு என்ன அசிங்கமாக கெட்ட வார்த்தையிலையும் பேச ஆரம்பிச்சிருங்க போலையே அப்படிங்கிறாரு. பார், இப்போது இதை பார், நான் நினைக்கிறது தப்புன்னு தயவு செஞ்சு சொல்லிவிடு. உன் மரியாதை நீ
வாங்கிக்காத. தயவு செஞ்சு என்ன நினச்சிட்ருக்க? தயவு செஞ்சு அந்த பொண்ணு யாரு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா வாங்கி அப்படியே வேணுங்கனே உங்களுக்கு ஃபேஸில் நல்லா அந்த 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 கண்ணாடி தெரிகிற மாதிரி வைக்கிறாரு. தெரியுதா? இப்போ தெரியுதா? இவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது. டப்புன்னு அவரோட கையை தள்ளி விட்டுட்டு, இது ஒரு காலமும் நடக்காது. என்ன நினச்சிட்டு இருக்க? நீ என்னோட அரசர் மட்டும்தான். என் கணவரா நீ எப்பயுமே ஆக முடியாது. ஒன்று நான் கல்யாணம் பண்ணணுமா? ஏன் வேற ஆளே கிடைக்கலையா? எப்பயுமே மகாராணி தானே பார்த்துட்டு இருப்பீங்க. உனக்கு கீழே உனக்காக வேலை பார்க்குற ஒரு பொண்ணையை நீ கல்யாணம் பண்ணிப்ப? உனக்கு 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 அறிவில்லை? வாய் கொஞ்சம் நீளுது. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த நாட்டுக்கு அரசர் நானா இல்லை நீயா? நீங்கள் தான். அதை நான் ஒரு காலமும் நான் இது பண்ணலை. ஆனால் அதுக்குன்னு என் வாழ்க்கையில் எனக்கே கேட்காம எனக்கே தெரியாமல் எப்படி நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கலாம்? இது எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருந்தா சரி. என்னை பெற்றதுக்காக அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நான் தலை வணங்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் யார்? ஏன் வாழ்க்கையை முடிவு பண்ண நீங்கள் யார்? இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? என்ன எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? எனக்கு தான் தெரியுமே உனக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓ, இப்போ தான் எனக்கு புரிய வருது. என்னை நீங்கள் பழி வாங்கணும் அதுதானே? இப்போது இப்படி பழி வாங்கிறதுக்காக இது வித்தியாசமான ஒரு முயற்சியா? ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. நான் கல்யாணம் பண்ண போகிறவர் எனக்கு பிடிச்சவரா, நான் காதலிக்க ஒருத்தர் மட்டுமே தான் இருக்கணும். நான் பழி வாங்கிறதுக்காக என் வாழ்நாள் முழுக்கையும் செலவிட எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட சம்மதமே கிடையாது. இந்த இதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அரசர் உத்தரவு இங்கே தானே இருக்கணும். அப்படியே நீங்கள் திரும்ப அந்த இடத்துல நின்றுட்டு அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் இப்போ பிரச்சனை? என்னை மீற அதிகாரம் யாருக்குமே கிடையாது, தெரியும்ல? ஆனால் கோரிக்கை வைக்கிறது தப்பும் கிடையாதே. கோரிக்கை நீ வச்சுட்ட, அது நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா அந்த ஒரு முடிவையும் அரசராகிய நான் தான் எடுக்கணும், தெரியும்ல? டக்குன்னு அவரோட காலில் விழுந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க பண்ணா. எப்படி இருந்தாலும் உங்களை நான் அப்படி எது பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க. நான் பயந்துட்டேன். என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. உங்களுக்கு பெரிய மனசு எனக்கு தெரியும். கண்டிப்பாக கிடையாது. என் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்தா என்னையே இப்படி பழி வாங்குறீங்க. நீ இந்த இடத்த விட்டு போகலாம் மன்னா. அண்ணா யாரெங்கே? தோ மன்னா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புறீங்க. சோகமான மூஞ்சி. இதுக்கு பயங்கர ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, வயனை எனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், வயன் தான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த நைட்டை ஜாலியாக சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்காரு. இந்த நைட்டு உங்களுக்கு தூக்கமே வரலை. எப்படி வரும்? நீங்கள் அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸாக ஊற்றுது. ஐயோ அந்த மனுஷன் சரி நான் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட என் லைஃப் நல்லா இருக்குமே, ஏன் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு வேளை நம்மக்கிட்ட விளாட்றானா? கண்டிப்பாக இவர் இதை மாதிரி கேட்டாலும் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு சாதாரண பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணி அது ஒரு அரண்மனையில் அது ஒரு மகாராணியை இப்படி வாய்ப்பே கிடையாது. சே நான் தான் பெரிய மனக்கணக்கு போட்டுட்டு நிற்கிறேன். மாடு அவர் ஒன்று கலாய்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நடக்க ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது. நீ தாண்டி மாடு மாதிரி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு அப்படியே கடந்து எப்படி சொன்னால் லைட்டாக இருக்குது. அது அதுக்கேற்ற மாதிரி பழகிக்குது. ஸோ இப்போ ஆஃப்டர் மார்னிங் இப்போ எல்லாருமே குசுன்னு பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போது அரசர் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க. இப்போ பார்த்தா இனிமேல் நீ
நீ பார்த்தாவோட பக்கத்துலேயோ இல்லை எனக்கு கீழே வேலை பார்க்கவோ வேண்டாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தான் இளவரசியாக போறியே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருப்பாரு. சொன்னதும் இல்லை தக்க தக்க தக்கன்னு என்னது ஒயந்தானா 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 அது பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே ஹார்ட் பீட் அப்படியே டப்ப டப்ப டப்புன்னு காட்டு தீ மாதிரி அப்படி கடுக்கடுன்னு பரவிடுச்சு. நீங்கள் அப்படியே ஆனை பார்க்குறீங்க. நீ உன் அறையில் போய் விடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வேறு ஒரு அறைக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்னும் 7 நாளில் உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால் உன்னை நீ சந்தோஷமாக புலியோடு வச்சுக்கோ. நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே வரேன். நீ போய் உன் அறையில் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷோல்டரை டேப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்படியே அவரை தொடர்ந்து பார்த்தா அப்படியே க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாமே அப்படியே பின்னாடி அப்படியே அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு பார்வை ஒயின் தானே அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே. இப்போ இதை சொன்னதுக்கு அடுத்த செகண்டு இங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பா இருக்காங்கள, அவங்க வந்து இதே மாதிரி வயன் வந்து அந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி லக்ஸுரியஸான ஒரு லைஃப்பாக இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு 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 அறை உங்களுக்கு கிடைக்குது. லைக் உங்களுக்கு பணிப்பெண்கள் ஒரு 4-5 பேருக்கு மேலே இருக்காங்க. உங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது, உங்களுக்கு தலை சீவி விடுறது, லைக் லிட்ரலி நீங்கள் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஸ்பூன் மாதிரி அப்படியே மென்றீங்க தக்க தக்க தக 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 தகன்னு. இது உங்களால் நம்பவே முடியல. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. இப்போது உங்கள் அம்மா அப்பா கொண்டு தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா வயனை அரசர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் எதிர்த்து கேட்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாய மூடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஃபைன் டே ஒரு 7 days கழிச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு அரசரோட மேரேஜ்னால் எப்படி இருக்கும்? லிட்ரலி திங்க் அபவுட் இட். உங்களை இதை மாதிரி தான் வர சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஜங்குகா நிற்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கும் அவருக்கும் வந்து கல்யாணம் நடக்குது, ஊர் மத்தியில் அப்படியே நடக்குது. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போது கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கும் ஜங்குக்கும் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு நீங்களும் ஜங்குக்கும் ஒன்றா தூங்குற மாதிரி. இனிமேல் வரப்போகிற நாட்கள் ஒன்றா தான் தூங்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட். ஸோ இப்போ அப்படியே அவர் வராரு. நீங்கள் ஆல்ரெடி அந்த ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி ஜடம் மாதிரி ஜஸ்ட் இருக்கிறத அக்செப்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. நீயும் நானும் இருக்கும் போது அப்பா சொன்னது தான் இப்போ. நீ எப்படி என்னை கூப்பிடணும்னு நினைக்கிறியோ அப்படியே கூப்பிடு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அப்புறம் என் அன்பு மனைவியே உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிறாரு. எதுக்கு இப்போ என் மேலே பொய்யான ஒரு அன்பு காட்டுறீங்க? ஓ, ஊர் மத்தியில் அந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்கா? சரி, நானும் அதுக்கு நடிக்க தயாராக இருக்கேன். சொல்லுங்கள் என் ஆசை கணவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறீங்க. இது பொய்யான பந்தம் நீ நினைக்கிறியா? சொல்லு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான். இல்லை இல்லை இல்லை, நமக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதானே? இல்லை இல்லை என் அன்பு மனைவி, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். வெறுப்பு இருந்தது தான், ஆனால் அதையும் தாண்டி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்தா ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் அப்படியே நிலா வெளிச்சத்தோட அப்படியே அது உங்கள் ஃபேஸில் படுது. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. என் ஆசை மனைவியே சொல்லுங்க கணவரே அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு கிடையாது. அதே சமயம் உன்னால் அதை நிராகரிக்கவும் முடியாதுங்கிறதால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்று சொல்லவா, என்னால் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தர முடியும்.
நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியும். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். இது நான் கொடுக்குற வாக்கு. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. என்னை பாரு. நீங்கள் அப்படியே நிம்மறவே இல்லை. என்னை பாருன்னு சொன்னேன். பொறுமையாக அப்படியே கண்ணை ரைஸ் அவுட் பண்ணி அவர் ஐ டு ஐ பார்க்குறீங்க. அவர் எப்பயும் போல் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடிலாம் என்னை பாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த தடவை ஒரு நார்மலை தாண்டி ஒரு மாதிரி ஆசை, அன்பு, அந்த மாதிரியான ஒரு பார்வை. அதை அப்படியே பார்க்குறீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் என் ஆசை மனைவியே. உனக்காக நான் காத்திருக்கேன். உனக்கும் எப்போ என் மேலே காதல் வருதோ அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுமையாக அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த இடத்த விட்டு பொறுமையாக நவுந்து போயிட்டாரு. இப்போது விண்டோவில் நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டுருக்கீங்க. அந்த நிலாவை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? நான் ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இப்போது பெட்டை பார்க்குறீங்க. பெட்டில் அவர் அப்படியே உட்காந்து இப்போ பொறுமையாக படுக்க போகிறாரு. படுத்துட்ருக்க ஜங்குக்கு அப்படியே பார்க்குறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த நிலா பார்த்துட்டு அப்படியே ப்ரீஸை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூக்கம் வருது. நின்றுக்கிட்டே அப்படியே தூங்கும் போது லைட்டாக அப்படியே தலை சாயுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே நீங்கள் அந்த தரையில் படுத்து உங்களுக்கு ஜலதோஷம் வந்துருச்சுல்ல, அதனால் தரையில் படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக பெட்ஷீட்டை மட்டும் எடுத்து அப்படியே இந்த பெட்டுக்கு கீழே ஒரு வுட்டன் மாதிரி ப்ளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பில்லோ வச்சு அப்படியே தூங்குறீங்க. ஸோ ஆஃப்டர் மார்னிங் இப்போ நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. ஜங்குக்கும் நீங்களும் நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்குற மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக ஐஸை ரைஸ் அவுட் பண்ணிட்டு அப்படியே தூங்குற ஜங்குக்கு ஜூமாவில் இருக்கார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவரோட ஹேர், அவரோட ஃபோர்ஹெட், அவரோட ஐஸ், லிப்ஸ், எவ்ரிதிங் அப்படியே உங்கள் கை உங்களுக்கே தெரியாமல் பொறுமையாக அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. இப்போது அவரோட ஹேண்ட் பார்க்குறீங்க. உங்களோட முதுகில் இன்னொன்று ஒரு ஹேண்ட் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. எப்படி நான் இங்கே வந்தேன்? பெட்டில் நான் எப்படி படுத்தேன் அப்படி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அவரோட கால் உங்கள் கால் மேலே இருக்கும். அதை அப்படியே பொறுமையாக எடுத்து விடுறீங்க. இப்போ எழுந்திரிக்கும் போது பொறுமையாக அந்த சிலுங்கல் அவர் எழுந்திரிச்சிருப்பார். காலை வணக்கம் பையன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஏன்னா ஜங்குக் நான் அங்கே படுத்திருந்தேன், எப்படி நான் பெட்டுக்கு வந்தேன்? திருப்பியும் எனக்கு குளிர் ஜுரம் வைக்க எனக்கு விரும்பலை, அதனால தான் பெட்டில் படுத்தேன். நீயும் நானும் இனிமேல் இந்த அறையை தானே இருக்கணும். இந்த அறையில் உள்ள எல்லா பொருளுக்கும் உனக்கு சம உரிமை இருக்குது. நீயும் அதை தாராளமாக பயன்படுத்தலாம். அப்புறம் நைட்டு நல்லா தூக்கம் வந்துச்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் தூங்குறேன். சரி நான் கிளம்புறேன். எதுக்கு எழுந்திரிக்கிற? இங்கே வருவாங்க பண்ணிப்பேன். எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. நான் சின்ன வயசுலேருந்து நானாக பண்ணிக்கிட்டது தான். தயவு செஞ்சு எனக்கு உதவி நான் மட்டும் நானே கேட்குறேன். அது அவங்க பண்ண போதும். நான் வெளியில் போய் குளிக்க போகிறேன். வெளியில் போய் குளிக்க போறியா? எப்படி? என்னோட மனைவி குளிக்கிறத வேறு யாராவது பார்க்குறதுக்கா? அதுக்கு அனுமதி கிடையாது. அப்போது உங்கள் மனைவியை பார்க்கக்கூடாதுன்னா அதை நீங்கள் தான் பார்க்கணும். அதுக்குன்னு சுதந்திரத்தை விடுறதுக்கு நான் தயாராக கிடையாது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே போகிறவங்களே பார்த்துட்ருக்காரு. கொழுப்புக்காரி
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு பின்னாடி அத்தனை சர்வன்ட்ஸ் அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே இந்த குளத்தில் இறங்குறீங்க. ஸோ குளத்தில் இறங்கவும் இப்போ யாருமே கிடையாது. லைக் லிட்ரலி கேர்ள்ஸ் மட்டும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ பார்த்தா துப்பு 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 துப்புன்னு இன்னொன்று ஒரு பார்ட் ஆஃப் அப்படியே அப்படிங்க அரசர் வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து ராணி குளிக்க போகிறாங்கன்னொடனே அப்படியே அந்த பாய்ஸ் எல்லாத்தையும் தத்தி விட்டுட்டாங்க. நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ராஜா வந்து நிற்கவும் இப்படியே எல்லாருமே அந்த கேர்ள்ஸ்லாம் அப்படியே லைட்டாக பின்னாடி போயிட்டாங்க. ஸோ பின்னாடி போனதும் இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீயா அப்படிங்கிறீங்க. நானே தான், வேறு யார் வருவா? ஓ, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் இளவரசியை பாதுகாக்கிறதுக்கு தான். ஓஹோ, எப்படி பாதுகாப்பீங்க? இது வெட்ட வழியாச்சே, யாராவது அந்நியர்கள் பார்க்க மாட்டாங்களா? வாய்ப்பில்லை. நீ குழி, உன்னோட சுதந்திரத்தை யாரும் தடுக்க மாட்டாங்க, நானும் கூட. போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொதுன்னு ஸ்விம் பண்ணுறீங்க. அப்படியே மெய் மறந்து அப்படியே இங்கே ஜங்குகா அவங்க பார்க்குறாரு. அவரும் டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிட்டு டப்புன்னு அவரும் குளிக்க போயிருப்பார், அதாவது ஸ்விம் பண்ண போயிட்டார். ஸோ ஸ்விம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து ஸ்விம் பண்ணிட்டே இருக்கார். போட்டியா போட்டியா, எனக்கே நீங்கள் போட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக, என்ன போட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி, போட்டி என்னென்னா, இங்கேருந்து அந்த முனை இருக்குல்ல, அந்த முனை வரைக்கும் யார் முதல்ல போய் தொடுறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் தோற்றவங்க அதை கேட்கணும். இதுதான் போட்டி. உங்களுக்கு அதை ஒத்துக்கிறீங்களா? அரசராகியண்ணா எதுலேயும் தோக்க தயாராகவே இல்லை. இதில் மட்டுமா, எதுலேயும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் போதும் 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 போதும், சரியா இல்லையா இதை மட்டும் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சரி, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஸ்டார்டிங்கில் நினைக்கிறீங்க. ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறீங்க. அவருமே நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறாரு. மை காட், என்னடா நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேனிக்கு கிடக்குன்னு உங்களோட ஃபுல் ஸ்டாமினா கொடுத்து நீங்கள் பண்ணாலும் ஒரு சின்ன இன்ச்சில் அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ போதுமா, ஒத்துக்கிறியா? உன்னோட புருஷன் வாய் மட்டும் கிடையாது, செயலி காட்டுறாருன்னு. புரிஞ்சுக்கிறேன் அன்பு கணவரே, நீங்கள் செயல்லையும் வெற்றி பெற்றவராக தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே டக்குன்னு அந்த தண்ணியில் இருக்கும் போதே அப்படியே உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக அணைச்சிக்கிட்டு, என் அருமை பொண்டாட்டியே, நான் என்ன கேட்டாலும் செய்யணும்னு நீ தான் சொல்லியிருக்க, செய்ய தயாராக இருக்கியா? கையிடுங்க, என்னதெல்லாம் யாராவது பார்த்துட போகிறாங்க. யாரை பார்த்தா என்ன, நான் யாரையும் கையை வைக்கல, என் பொண்டாட்டி. அதையும் தாண்டி தண்ணிக்குள்ளே இருக்கும் போது கை எங்கே வச்சாலும் யாருக்கு என்ன தெரிய போகுது. சரி என்ன சொல்லுங்க, செய்கிறேன். சரி, நான் என்ன சொன்னாலும் நீ வாக்கு மீறக்கூடாது, பண்ணுறேன் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, என் ஆசை மனைவியே, நீ சொன்னதுக்காக நான் அதை ஒத்துக்காமல் இருப்பேனா? இன்னைக்கு இரவு நம் அறையில், குளியற அறையில் நீயும் நானும் ஒன்றா குளிக்கணும். அதில் எனக்கு நீ உன்னோட முதல் முத்தத்தை பரிசாக தரணும். இதுதான் என் ஆசை. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவரோட தள்ளி விட்டுறீங்க, நெஞ்சை தள்ளி விட்டுட்டு. இப்போதான் சற்று முன்னாடி தான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன், இப்போ மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சரி, ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த குளியல் இதுலேருந்து ஏறுறீங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஏற்றி விடுறாரு. இதில் நீ குளித்ததில் எனக்கு நற்பலன்கள் தான். இதே மாதிரி டெய்லி குளிப்பியா? இதே மாதிரி டெய்லியும் போட்டி வைப்பியா? அது உங்கள் கனவுல கூட நடக்காது என் மன்னா. மன்னா நீ ஏன் கூப்பிட்ற? அது எல்லாருமே கூப்பிட்றது, என் கணவன்னு கூப்பிட. ஐயோ, பிழை செய்து விட்டேன் என் கணவரே, என்னை மன்னித்து அருளுங்கள். பரவாயில்ல, என் பொண்டாட்டியாக போயிட்டேன், சந்தோஷம்.
மன்னித்து விட்டேன் என் காதல் மனைவியே அப்படின்னு நான் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. அவர் இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகி நீங்கள் டக்குன்னு அப்படியே திரும்பிட்டீங்க. லைக் அவருக்கு சொல்லவே கூடாது, காட்டிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றியாச்சு. இப்போது ஒரு ராணியாக வந்து இப்போது ஒரு அரசவை நடக்குதுன்னா கூட நீங்கள் அவர் கூட இருக்கணும். அதே மாதிரி சில தீர்ப்புகள்லாம் அவர் வந்து உங்களுக்கு கலந்து ஓகே உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி கலந்து டிசைட் பண்ணி எல்லா ஒரு டிசிஷன்ஸும் எடுக்கிறாரு. ஸோ லிட்ரலி அன்னைக்கு டே நைட் வந்துடுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக நல்லா நிறையா ரோஸ் பெட்டல்ஸாக உள்ள தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பால் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு 7:30 சம்திங் இருக்கும். ஸோ இங்கே ஜங்குகா போகலாமா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வா என் காதல் மனைவியே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியே இந்த ரூம் கதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல், ஒரு மாதிரி ரோஸ் பெட்டல்ஸு அப்படியே ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக அப்படியே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. சில இதிலலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி சைனீஸில் அந்த ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்னமோ ஊதுபத்தி கொட்டி அப்படியே ஒரு மாதிரி இப்படி டப்புன்னு வைப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நறுமணமாக வீசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப நல்லா மைல்டான ஒரு ஸ்மெல்லு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு இருக்கிற ஜங்குக்கோவே பார்க்குறீங்க. இது அவசியம் வேண்டுமா? காதல் மனைவியே மறந்து விட்டாயா? ஒத்துக்கிறேன். சரி நான் தயார் தான் என் அன்பு கணவரை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சொல்லும் போது என்னே அறியாமல் எனக்கு வெக்கம் வருதோ ஏன் அப்படிங்கிறாரு. ஆஹா அப்படிங்கிறீங்க. சரி சரி வாங்க வாங்க இந்த இடத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போ நீங்கள் பொறுமையாக லைக் எப்படி சொன்னால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிட்டு தென் அவர் நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக அவர் லிட்டரலி வெயிட் பண்ணுறாரு. ஸோ லைட்டாக எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ்னால் அந்த காலத்துலலாம் லைட்டாக ஒரு முட்டி வரைக்கும் தென் ஹிப் லைட்டாக தெரிகிற போதே அப்படி அப்படி நீங்கள் ப்ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சீத்ரூ மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஸோ இப்போ அந்த பாத்தில் நடந்து போயிட்டு அந்த பாத் டப்பில் அப்படியே உட்காடுறீங்க. பார்த்தா வரேவா அந்த ரோஸ் பெட்டல்ஸாக செம்மத்தியாக கிடக்கு. பொறுமையாக அந்த தண்ணியில் இறங்குறீங்க. அதே மாதிரி அவரும் இறங்குறாரு. இறங்கி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது நறுமணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நல்லா ஃப்ரேக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரும் சரி அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க டக்குன்னு தண்ணி இருக்கும்ல அதை எடுத்து அவர் ஃபேஸில் அப்படியே டக்குன்னு அடிக்கிறீங்க. கொழுப்பை பற்றியா உனக்கு அப்படிங்கிறாரு. ஏன் எனக்குள்ள அதை கொழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா ஆசை மனைவிக்கு கொழுப்புகள் நிறையா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கடை கடைன்னு உங்கள் மேலே அப்படியே தண்ணியாக தெளிக்கிறாரு. நீங்களும் அதுமாதிரி தெளிச்சிட்ருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே டப்புன்னு அந்த தண்ணியில் முக்கி எடுத்துருக்கீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. நீங்கள் மாட்டேன்னாவா என் உடம்புல தனியாக போயிடுச்சு. குளியரலைக்கு வராமல் தண்ணி வராமல் நின்று வருமா அப்படிங்கிறாரு சொல்கிறாரு. அதுக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க பொத்துன்னு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துருப்பாரு. அப்படியே தண்ணியில் அப்படியே முங்குறீங்க அப்படிங்கிறீங்க. டக்குன்னு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டாரு. நீங்கள் ஆனால் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறத மட்டும் மறக்கலை இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அப்படியே பார்த்து மறைக்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஐயோ நான் விளையாட்டுத்தரமாக தான் பண்ணேன். என் காதல் மனைவிக்கு கோவமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரோட கண்ணில் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே லவ்வாக தெரியுது. அது பார்க்கவே உங்களால் முடியல. டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அப்போது இதை பாரு. மாட்டேன். இதை பாரு. பொறுமையாக ஐஸ் அப்படியே ரைஸ் அவுட் பண்ணி அப்படியே அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க, அவரோட ஐஸை பார்க்குறீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாக தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களே அறியாமல் நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு
நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை சொல்கிறாரு. கான்ஷியஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு அப்படி சார் டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்க. இப்போது எனக்கு என்ன நடந்துச்சு? நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படி தானே சொன்னாவ. ஐயோ, இதை கேட்குறதுக்கும் ஆள் இல்லையே, நானும் அவளை மட்டும்தானே இருக்கோம். எனக்கு பையன் முத்தம் தந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸ் அப்படியே கையை வச்சு அவரே ஃபீல் பண்ணுறாரு. நம்பவே முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவரோட ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் இல்லை, இங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படிங்கிறாரு. அதாங்க மறைப்பு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி உட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துட்டாரு. எங்கே போனாலும் சரியில்லையே, இவர் வேணையினே உங்கள் காதல் விடுற மாதிரி கொஞ்சம் சத்தமாகவே சொல்கிறாரு. என் ஒயின் இன்னும் தாண்டி எங்கேயும் போக மாட்டா, என் அன்பு மனைவியாச்சே, என்னை விட்டு அவளுக்கு வேறு எங்கேயா போக முடியுமா? என் காதெல்லாம் வாங்கிட்டா போலையே. நானும் தான் அவள் காதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே நல்லா கேட்குது, இவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒளிஞ்சு இருந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு, என் அன்பு மனைவி எங்கே போனா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அவங்க முன்னாடி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் பயந்துட்டீங்க. நான் தான் அப்படிங்கிறாரு. அப்பா பயந்தான் போயிட்டேன். ஏன் ஜங்குக்கு இதை மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அவர் நெஞ்சில் அடி. என்னதான் இருந்தாலும் நீ என்ன ஆசை கனவா அன்பு மனவா அப்படின்னு சொன்னாலும் நீ ஜங்குக்குன்னு சொல்கிறது நல்லா தாண்டி இருக்கு அப்படிங்கிறாரு. இருக்கும் அதெல்லாம் பாரு இப்படியே ஏமாத்துவ. ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்சே வெடிச்சிருக்கும் போல. சரி போய் தூங்கு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் தூங்குறேன், ஆனால் உனக்கு தான் தூக்கம் வருமானு தெரியல. ஏன் எனக்கே தூக்கம் வராது, நான் நல்லா தூங்குவேன்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்குறேன் நானும் அப்படிங்கிறாரு. நீ முதல்ல போய் தூங்கு, எனக்கு தூங்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஆஃப்டர் ஹாஃப் அன் ஹவர் நீங்களும் ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு அதேமாதிரி நீங்களும் தூங்க போகிறீங்க. இந்த தடவை அந்த ப்ளேவுட்டில் தூங்கணும்னு நீங்கள் நினைக்கல, டேரெக்டாக பெட்டிலே படுக்கிறீங்க. அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க, அப்படியே முடியெல்லாம் ஆடுது அழகாக. நீங்கள் அதை லைட்டாக அவரோட சீக்ஸில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அவரோட சீக்ஸில் ஹேண்ட் வைக்கும் போது அந்த பாத் டப்பில் இருந்தது உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே அதை நினச்சி பார்க்குறீங்க, இது மாதிரி தானே அவரோட கண்ணத்தில் நான் கையை வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களே அறியாமல் அப்படியே லைட்டாக பென் பண்ணி அவருக்கு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க லிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எடுக்கும் போது அவரோட கண்ணிமைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஓப்பன் ஆன ஐஸ் அப்படியே பார்க்குறது அப்படியே பயந்துட்டு டக்குன்னு நீங்கள் அப்படியே நவுற போகிறீங்க. அப்படியே உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸராக இழுத்து அதான் எங்களை அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. ஏன் ஒத்துக்கோ, நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னை சீக்கிரமாக புரிஞ்சதுக்கு. உன்னை நான் மனசார காதலிக்கிறோம் ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நானும் நம்ம மனசார காதலிக்கிற ஜங்குக், என்ன ஆசை கனவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது சொல்லும் போது உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அப்படியே அது பார்க்குறாரு, அவருக்குமே அப்படியே ப்ளஷ் ஆகி என் அன்பு மனைவியே அப்படிங்கிறாரு. இதை மாதிரி சொல்லாத எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா, அப்போ என்னோட ஒய்ஃபோட சீக்ஸ் இவ்வளோ பிங்கிஷ் ஆகிறதுக்கு நான் தான் காரணமா என்ன அப்படிங்கிறாரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க.
நீங்கள் இங்கே ப்ளஷ் ஆகிட்டுருக்கும்போது ஜங்குக்கு அவருக்கே தெரியாமல் பொறுமையாக கிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அதுக்கு அப்படியே பொறுமையாக நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கிஸ்ஸஸ் கொஞ்சம் டீப்பராக போகுது. அப்புறம் என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போ நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகுது. இங்கே ஜங்குக்கு நல்லா தூங்குறாரு போல். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்துலலாம் அங்கங்கே சீக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஹிக்கீஸ் மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு தூங்கிட்டு இருக்கா ஜங்குக்கு. என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி வெளியே போடுறீங்க. ஜங்கு தூங்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் என்ன அப்படிங்கிறாரு. பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா நெக்கை காட்டுறீங்க. பார்த்தா அங்கே ஒரு ஹிக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அச்சோ என்னது இது அப்படிங்கிறாரு. இவனுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு வந்து அந்த நெக்லேயும் அதுமாரி கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறீங்க. இந்த இடத்துல இருந்துட்டு இந்த இடத்துல இல்லைன்னா கோச்சிக்கும்லாம் அந்த இடம். அதனால தான் முத்தம் தந்தேன். எது பண்ணாலும் நான் தப்பா என் பொண்டாட்டி. நீங்கள் அப்படியே அதில் அப்படியே மெல்ட் ஆகுறீங்க. சொல்லு. இல்லை தான். சரி தூங்கு. தான் பெல் போட்டுட்டி அப்புறம் என்ன தூங்குறது. சரி நானும் எழுஞ்சிட்டாவா குளிக்கலாம். இந்த இந்த மாதிரி நான் அப்படியே குளிக்கிறது. நான் நேற்று குளித்த பாட்டு அப்படியே நான் குளிச்சுக்கிறேன். நீ வேணா அங்கே போய் குளிப்போ. நானும் அங்கேயே குளிக்கிறேன். எனக்கு ஒன்றும் இந்த பாரு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதோட நிறுத்திக்கலாம். நீ அங்கே போய் குளி, நான் இங்கே போய் குளிக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. நீ எங்கே குளிக்கிறோ அதே இடத்துல தான் நானும் குளிப்பேன். சரி வா வெட்ட வெளியிலே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே குளிக்க போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த நைட்டை நினச்சி உங்களுக்கு வெக்கமாக வந்து அடிக்கடி ப்ளஷ்ஷாகவும் ஆகுறீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே நம்ம அரசவையில் இருக்கோம். இன்னும் சிரிப்பு. சாரி மன்னிச்சிடுங்க என் கணவரே. அவர் டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. அரசவை கலைகிறது, வா நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுக்கிறாரு. ஸோ அங்கே வந்து அவருக்கு பின்னாடி எப்படியோ ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் வராங்க. போதும் இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே ஒரு செவத்தில் நின்றுட்டு என்ன தான் அவனுக்கு ஆச்சு அப்படிங்கிறாரு. எல்லாம் நீ தான் என்னை ஒரு நாளில் மாற்றிட்ட. பைத்தியம் மாதிரி நான் அதையே ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியவே கிடையாது. என்ன தான் பண்ண என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன். அது ஒன்று மட்டும்தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் நிறைய சம்பவம் பண்ணேன். அங்கெல்லாம் இருந்திருந்தானா என் வாழ்க்கையே மாறி இருந்திருக்கும். இங்கே வந்ததால் உன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை முறைச்சிக்கிட்டு சொல்கிறாரு. நான் ஒரு கவிஞர் சேச்சே தப்பாக சொல்லிட்டேன்னா நான் ஒரு ஓவியன் ஆயிருந்திருப்பேன். இங்கே ஆகு யார் வேணான்னா ஆகலாமா? யார் அதுக்கு தடை விதிக்க போகிறா? உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் தரேன். அப்படியா? சரி. எனக்கு பானை வேணும், களிமண் வேணும், அதை சுற்றுறதுக்கு அந்த சர்க்கரை வேணும். ஹே வெயிடு என்ன பேசுகிற நீ? எனக்கு புரியல. அதெல்லாம் எப்படி? எனக்கு அந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது வேணும். வேணான்னா யார் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வேணால் அதை விற்றுடலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி அதை நானா நீ யாருக்குமே தெரியாமல் தான் செய்ய. சரியா? சரி. நீ ஓவியனாக தானே ஆகணும். அப்போ நீ பேசாமல் ஓவியம் மட்டும் வரையலாமே. இதுவும் நல்லா தான் இருக்கு. நீ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே எடுத்துகிட்டு வாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா அவர் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நீங்களும் அந்த மாதிரி அந்த பாட்டில் நீங்கள் அதை மாதிரி வரைஞ்சி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ரூமில் தான் வைக்கிறீங்க. அந்த பாட்டில் வரைஞ்சிருக்கிறதே அஃப்கோர்ஸ் நீங்களும் ஜங்குக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெயிண்டிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கிட்ட அப்படியே காட்டுறீங்க. அவர் அப்படியே ஜஸ்ட் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே அன்போடு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிலுங்குறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் அடுத்த பார்ட்ஸில் அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா, அதுமாதிரி உங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்துடுச்சு. அதனால் ஒரு ஃபைன் டே வந்து அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு
உங்கள் அம்மா அப்பா பார்க்க வச்சுட்டு ஒன் டே வந்து உங்களை அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே இருக்க சொல்கிறாரு. ஏன்னா என்ன தான் அவங்க அம்மா அப்பாவை அரண்மனைக்கு வர வச்சாலும் கூட உங்களோட டேஸ் அங்கே தானே இருக்கும். ஸோ உங்கள் மனசு அங்கே போகும் அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கேயே உங்களை ஒரு நாள் ஸ்டே பண்ண வச்சு, ஆனால் செக்யூரிட்டிக்கு நிறைய பேரை வந்து அங்கே வச்சுட்டு வந்திருப்பார். ஆனால் அவருக்கு இன்றைக்கி தூக்கமே இல்லை. நீங்கள் இல்லாமல் லைக் அடிக்டட் ஆகிட்டார் போல். டெய்லி உங்கள் கூட தூங்கி தூங்கி ஐயோ அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு தூக்கமே வரலையே. திருட்டுத்தனமாக போய் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவா. அது திருட்டுத்தனம் பண்ணியே பல நாள் ஆகுதில்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு என்ன பண்ணுறாருன்னா, அரண்மனைக்கே திறமைத்தனையும் அரசரையே அந்த மனுஷன்தான் பொண்டாட்டிக்காக பொய் சொல்லி காம்பவுண்ட் சுவர் ஏறி எல்லாருமே குதிச்சு ஓடி வராரு. அப்பா நான் கூட இதில் டச் விட்டு போயின்னு நினச்சேன். பரவாயில்ல அப்பா, நான் எதுவுமே மறக்காமல் இருக்கேன்ப்பா, பரவாயில்ல, பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்குமே தெரியாமல் அப்படியே திருட மாதிரி குடுன்னு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. வந்துட்டதுக்கப்புறம் ஐயோ இங்கே 3 பேரும் ஒன்றா படுத்துருக்காங்களே, எது என் பொண்டாட்டினே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வயன் என் ஆசை மனைவியே அப்படிங்கிறாரு. பொறுமையாக அப்படியே ஒரு தலை தூக்குது. தபக்குன்னு அப்படியே வாயை பொத்திட்டு நான் தான் ஜம்குக் அப்படிங்கிறாரு. மன்னா அப்படிங்கிறீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. மன்னா நான் வயனோட அம்மா. ஐயோ அத்தை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டார். ஏன்னா வாயில் வேறு கையை வேற மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவு பண்ணுறாரு. இல்லை வயன் அந்த சைடு தூங்குறா. ஓ அப்படியா, ஓ சரி நான் அப்புறம் வரேன். வயனை பார்க்க தானே வந்தீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கான் வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து என்ன பிடிச்ச மாதிரி உங்கள் மாமாவை பிடிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பையன் அடி சட்டை எழுப்புறாரு. அம்மா கொஞ்ச நேரம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. ஐயோ என் பொண்டாட்டி க்யூட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே புதக்குன்னு உங்களை அப்படியே வாய் அப்படியே பொத்திட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அந்த லைட் இருக்கும்ல, அந்த லைட் லேம்பை, ஸோ அதை அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட நிப்பாட்டுற. ஜங்கோ கத்தாத நான் தான் இங்கே எப்படி நீ வந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தூக்கமே வரல நீ இல்லாமல், அதான் யாருக்குமே தெரியாமல் அரண்மனை விட்டு கதை குதிச்சு ஓடி வந்துட்டான். நீ தான் அரசர், நீ குதிச்சு ஓடி வைவியோ, விளங்கிடும் நாடு, ஆளை பாரு. சரி நீ என்ன வேணா திட்டிக்கோ, நானும் இங்கே இன்னைக்கு நைட்டு இங்கே படுத்துருவா. இங்கெல்லாம் உனக்கு வசதியாக இருக்காதுடா, நீ போய் அங்கே போய் படுப்போ. ஆசி மனைவியே, என் அன்பு பொண்டாட்டியே, ப்ளீஸ் படு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, நீங்களும் அவரும் ஒரே பெட்ஷீட்டில் போத்திட்டு அப்படியே அவரை மேலே பார்க்குறாரு. ஸ்டார்ஸ் அப்படியே தெரியுது. இதுவும் நல்லா தான் இருக்குது, காத்தோட்டமாக நல்லா தான் இருக்கும். முதல்ல வாயை மூடிட்டு தூங்கு. எங்கள் அப்பா வேறு என் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. காலையில் எழுந்திரிச்சதும் உனக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன், சரியா? என்னது அது? அதுவா, நான் ஒன்று எழுப்பதுக்கு பதிலாக அத்தையே எழுப்பிவிட்டேன். இது கத்தாதடி. என்னாச்சு அப்புறம்? அத்தை தான் சொன்னாங்க நீ இங்கே படுத்துருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? எந்த ஒரு தப்பும் உனக்கு தெளிவாக பண்ணவே தெரியாதுல்ல, சிரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவருக்கு அவரோட கால் மேலே நீங்கள் கால் போட்டு தூங்குறது வழக்கம். ஸோ இப்போ படுத்ததுக்கப்புறம் தான் அப்பா என் பொண்டாட்டி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கண்ணை மூடி தூங்குறாரு. ஸோ ஆஃப்டர் மார்னிங் இப்போ நீங்கள் எழுந்திரி பணம் மாட்டும் தூங்குறானே, எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு தரத்த தண்ணி இழுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் நீ ஒன்றும் அரண்மனையில் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிறீங்க. தப்பு எழுந்திரிக்கிறாரு. மாமா எழுந்திரிச்சிட்டாரா? எழுந்திரிச்சிட்டாங்க. மாமா வணக்கம்.
அத்தை வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. ம் நல்லா தூக்கம் வந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். மாப்பிள்ள, நீங்கள் எப்படிங்க? அதான் களைப்பாக இருந்தது, அப்படியே அரண்மனை போகிற வழியிலே தூங்கிட்டாங்க. அரண்மனை போகிற வழியில் தூங்கிட்டீங்களா? அரண்மனை பக்கத்தில் இந்த வீடு இல்லை, அதனால் ஒரு 2-3 சந்து தள்ளி இருந்தாலும் பரவாயில்லன்னு நடந்து தூங்குனா பார்த்தா, யார் அது ஒயின்னு? என் பொண்டாட்டி. என்னம்மா அது? கண் முன்ன இடத்துல என் பொண்டாட்டி. இல்லை, நீ தான் இங்கே நான் தூங்குறதால வந்துட்டியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அசிங்கம்மா, சனி எனக்கு சமாளிக்க கூட தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ள கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அரண்மனையில் உள்ளவங்கெல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. சரி மாமா, சரி, நன்றி மாமா, வரேன். மாப்பிள்ளை எதுவும் சாப்பிடாம கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. வாயே அம்மா, இது வேண்டாம், வாய் கழுவல, எதுவுமே பண்ணவே இல்லை, எப்படி சாப்பாடு? வாய் உடைச்சிடும். அம்மா, நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. அதை அடுத்த தடவை வந்து குடிச்சிட்டு போகிறேன். சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. இங்கே ரெண்டுத்தையும் உங்கள் அப்பா அப்படியே சிரிச்சிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? பொண்ணு மேலே இவ்வளோ பாசமாக ஒருத்தர் இருக்காருங்கும் போது நம்ம சந்தோஷம் தானே பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்படியே பிள்ளை வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அதுக்கப்புறம் அரண்மனையில் உள்ள முக்காவாசி பேர் இங்கே தான் இருக்காங்க. அப்படியே இங்கே அசிங்கமாக போயிடுச்சு ஜங்குக்கு. இது எதுக்கு கௌரவமாக போய் அங்கே போய் விடணும்? அதுக்கு இவரே போய் உட்காந்துக்கலாமே அங்கே, எதுக்கு இவ்வளோ அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை குனிஞ்சு, நீங்கள் தலை நிமிந்து தான் வரணும், இதில் என்ன இருக்குது, யாருக்குமே தெரியாமல் பண்ணீங்க, ஆனால் அது பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது, உங்கள் பொண்டாட்டியோட அம்மா அப்பா வீட்டில் தங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் நிமிந்தே வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பொண்டாட்டியாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நிமிந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு இங்கே வந்து அவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட அப்படியே படுத்திருக்காரு. நீங்களும் அவங்க அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் தள்ளி, எப்படி சொன்னால் ஒரு மரியாதை அந்த மாதிரி லைட்டாக தள்ளி நின்றுட்டுருக்கீங்க. வா என் ஆசை மருமகளே உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியே லைட்டாக ஒரு ஃபீட் கொஞ்சம் கீழே அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அவங்க அம்மாவோட மடியில் உட்காந்துருக்காங்க, சாரி படுத்திருக்காரு தலையை வச்சு. அதர் அப்படிங்கிறாங்க. மா அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா பிள்ளை பாண்டிங்கை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஜஸ்ட் அந்த உங்களோட ஸ்மைல்லே அப்படியே ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. அப்படியே நீங்கள் பார்த்து அதை ரசிச்சிட்டே இருக்கீங்க. அதர் லைஃப் எப்படி போகுது? வயனோட நல்லா பார்த்துக்கிறாளா? நான் எடுத்த ஒரு சரியான முடிவு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தாம்மா. இதை சொன்னதும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது அப்படியே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே உங்களை பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஸ்மைலு, நீங்களும் அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அத்தை, நான் கொஞ்சம் வெளியில் போகணும். சரி போயிட்டு வாம்மா. நீங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டீங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் கொஞ்சம் 3 பேர் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், என்ன தான் இருந்தாலும் அம்மா பிள்ளைக்கு நடுவில் நம்ம எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. ஸோ நாட்கள் மெல்ல செல்லுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க போல். ஸோ இந்த செய்தியை வந்து ராஜாவுக்கு தெரிய வந்துடுச்சு. அவர் அப்போ வந்து அரண்மனையில் இருந்துகிட்ருப்பார், வெளியில் அந்த அரசவை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்போது வந்து அவருக்கு அந்த செய்தி வந்ததும் குடுன்னு அரண்மனைக்கு வந்து ஓடி வந்து உங்களை தான் பார்க்குறாரு. பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பினஸ் அவருக்கு லைக் லிட்ரலி சொல்லவே முடியல. வயன் நிஜமாவா அப்படிங்கிறாரு. ஆமாம் என் அன்பு கணவரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் ஆசை மனைவியின் வயிற்றில் என் வாரிசா அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே குடுன்னு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட தைஸில் அப்படியே அவர் படுத்துக்கிறாரு. லிட்ரலி அது எப்பயுமே உங்கள் அம்மாவோட தைஸில் உங்கள் அப்பாவோட தைஸில் மட்டும்தான் படுப்பார். இது வரைக்கும் உங்களோட தைஸில் படுத்ததே கிடையாது. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே படுத்துருக்க அந்த ஜங்குக்கு அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி படுத்துருக்கீங்க? அப்படியே லைட்டாக திரும்பிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏன்னா இனிமே நீ எனக்கு இன்னொன்று அம்மா அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது.
உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, நான் உன்னை காதலிக்கிறேன் ஜங்குக், லவ் யூ அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே லவ் யூ டூ சொல்கிறாரு. உங்களை அவ்வளோ பாசமாக அக்கறையாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த லவ் அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆஃப்டர் 2 years லேட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மதர் ஆகிட்டீங்க. உங்களோட பிள்ளையோட வயசு 1. நீங்கள் வந்து அதர் நெல்லு அம்மா ஓட வைக்காதப்பா நெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டேன் போய் ஓடி ஓடி போய் ஃபீட் பண்ணுறீங்க. ஆனால் செம்மவாலாக ரொம்ப துருன்னு இருக்கான். லிட்ரலி சாப்பாடு ஊட்டுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உங்களோட சேர்ந்து அவங்களோட மெய்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணுறாங்க. சாப்பிடவே மாட்டுது. ரொம்ப அல்சாட்டியம் பண்ணுது குழந்த. எங்கள் ஜங்குக்கா டேய் சாப்பிட்றா அப்படிங்கிறான். புதக்குன்னு உட்காந்துருது அந்த பிள்ளை. அவங்க அப்பா பேச்சு அப்படி கேட்குது. சாப்பிடு வாய்த்தர. அப்பா பிள்ளை இப்படி அதட்டாத, நீ வாய மூடு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குது. நீங்கள் அப்படியே கிடைக்கிறன்னு ஊட்டிட்டீங்க. அப்படியே நீங்கள் எழுந்திரிக்கீங்க. முதலிக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. டக்குன்னு உங்களோட ஹிப்பை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, ரொம்ப ஓடிட்டியோ, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஃபுல்லாக வேலையாக இருந்தீங்க, அதான் உங்களை சிரமப்படுத்த வேண்டாமே, நானும் இவங்களும் பார்த்துக்கிட்டோம், எல்லாத்துக்கும் உங்கள் நட்டு கழிஞ்சிடுச்சு, எல்லாம் முதுகு பிடிச்சிட்ட மாதிரி தான் நின்றுட்டுருக்குங்க. லைட்டாக சிரிச்சிட்டு அதர் உள்ளே போ. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டு குட்டுன்னு அந்த பிள்ளை உள்ளே ஓடி போயிடுச்சு. யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட பயம் இருக்கணும். அப்பா உங்ககிட்ட இருக்குல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முதுவை வலிக்குது உங்களுக்கு. எனக்கு ரொம்ப முதுவை வலிக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நைட்டு பிடிச்சி விட்றேன். நீங்கள் அப்படியே அவரை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு தள்ளிப்போ அப்படி சார் தள்ளி விடுறீங்க. ஏன் உனக்கு தானே சொன்னேன் பொம்பளை பிள்ளை வேணும்னு, அதுக்கு தான் நீ முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க அவரை. அதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கோட அம்மா கூப்பிட்றாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு போல். ஸோ இங்கே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராரு. இங்கே நீங்கள் அதர் அப்படியே நீங்கள் கூப்பிடுறீங்க. அப்படியே உங்கள் பிள்ளை வருது அப்படியே நீங்கள் அப்படியே தூக்கி வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போது அவர் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அதே மாதிரி வழக்கம் போல் அவங்களோட மடியில் போய் படுத்துக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் போ பாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட போ சொல்கிறீங்க. அவங்களும் அதே மாதிரி குடுகுடுன்னு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுது. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இதில் பிள்ளைங்க 2வது மடியில் அப்படியே பேரன் இப்படியே படுத்திருக்காங்க. ஜங்குக்கு ரைட்னா லெஃப்டில் வந்து பேர குழந்தை. ஸோ 2 பேருமே அப்படியே படுத்திருக்காங்க. 2 பேரோட தலையிலையும் அப்படியே லைட்டாக கோதி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே பக்கத்தில் மாமனார் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அவரோட மனசு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. இங்கே வாமா அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வா என் ஆசை மனைவி அப்படிங்கிறாங்க. ஐயோ இவன் அன்பை தாற்றல் தாங்க முடியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தலையிலேருந்து கை வச்சுக்கிறாங்க. அதாவது ஜங்குக்கோட அம்மா. அம்மா என் பொண்டாட்டியில் மேலே நான் பாசமாக இருக்கேன், ஏன் அப்பா உங்க மேலே பாசமாக இல்லையா? என் கணவரெல்லாம் உன்னை ஒப்பிட்டவே முடியாதுடா, அவர் அவ்வளோ பாசமாக என் மேலே இருந்தார். அதே மாதிரி தான் என் வயன் மேலே உள்ள பாசத்தை யாராலையுமே ஒப்பிடவே முடியாது. நானும் அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கேன், ரொம்ப மெச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அவங்க புருஷன் நினப்பு டக்குன்னு வந்து கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ஒரு நிமிஷம் அந்த இடமே அப்படியே அமைதியாகிடுது. டக்குன்னு பார்த்தா பேர குழந்தை அப்படி கன்னத்தில் வர டீயர்ஸ் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு ஆத்தா என்ன பண்ணுறீங்க, நான் தான் இருக்கேன்னு, நான் எப்பயுமே அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு அது க்யூட்டாக அதோட லாங்குவேஜ் தான் சொல்லுது. அப்படியே எல்லாருக்குமே அழகாக கலந்த ஒரு ஸ்மைலு புல்லை வந்து அப்படியே எல்லாத்தையும் தீக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து உங்கள் மாமியார் வந்து உங்களை பக்கத்தில் வச்சு உட்கார வைக்கிறாங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே பார்க்கணுமே, அப்படியே ஒரு க்யூட்டான ஒரு குட்டி ஃபேமிலி, அப்படியே அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஜஸ்ட் செம்மையான ஒரு ஒரு இதில் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியில் அப்படிங்கிற மாதிரி இவங்களை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மாமியாரோட தோளில் சாஞ்சிருக்கீங்க. ஸோ அப்படியே
இங்கே ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு, உங்கள் புள்ள அப்படியே உங்களை பார்க்குது, நீங்கள் அப்படியே அவங்க 2 பேருமே பார்த்த மாதிரி உங்கள் அத்தையோட மடியில் அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட அழகான ஒரு ஹாப்பியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டான ஒரு லவ் ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. விஷ் யூ அகெயின். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். அந்நியமாக இருக்கிறாங்க அம்மே சூப்பிலாக நிக்கோ நிக்கோ நீ. 야야야.